வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. பதிவில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகன் ஜாதகியோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தில் 1-2ஆம் பாதத்தில் பிறந்து மகர ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, இல்லை 3-4ஆம் பாதம் கும்பராசியில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த மகர கும்ப வீடுகளில் பிறந்தவங்க அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும்போது 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் மகர ராசியில் வரும். 3-4னா கும்பராசியில் வரும். மகர ராசியில் பிறந்து லக்கணம் மேசமாக இருந்ததுன்னா உங்களுக்கு மகர ராசி 10ஆம் வீடாக வரும். அதே 3-4ஆம் பாதமாகி 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அவிட்ட நட்சத்திரம் 3-4ல் பிறந்து மேஷ லக்கணமாக இருந்தால் உங்களுக்கு கும்பராசி 11ஆம் வீடாக வரும். அப்போது மேஷ லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டில் அவிட்ட நட்சத்திரம் 1-2ஆம் பாதம் இருக்கும். அந்த 1-2ஆம் பாதத்தில் ஜாதகர் உதயமாக இருந்தால், அதை மேஷ லக்கணமாகி அவிட்ட நட்சத்திரம் 1-2ஆம் பாதத்தில் ஜாதகர் உதயமாக இருந்தால், அவர் சின்ன முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பித்தா கூட விஸ்வரூபம் எடுத்து பெரிய லெவலுக்கு வந்துடுவாருங்க. அதே போல் 3-4ஆம் பாதமாகி கும்பராசியில் பிறந்திருந்தால் மேஷ லக்கணத்துக்கு கும்பராசி 11ஆம் வீடு லாபஸ்தானம். அந்த ஜாதகருக்கு, அதாவது கும்பராசியில் 3-4ஆம் பாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். வருமானம் பல வழியிலையும் வருங்க. 11ஆம் வீடு லாபம், கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே லாபம் தாங்க. இவங்கெல்லாம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த பொதுவாகவே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா ஜாதகர் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் பிறந்திருப்பாங்க. அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும். அவங்க வளர வளர ஜாதகரோட வளர்ச்சி சொத்து சுகம் சேர ஆரம்பிச்சிருங்க. அவங்களோட திறமையும் அசாத்தியமான திறமையாக இருக்கும். மற்றவங்கள்ட்ட இல்லாத திறமைகள் இந்த ஜாதகர்கிட்ட இருக்கும். நெளிவு சுழிவு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஜாதகர். எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே எட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற நெளிவு சுழிவுலாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. தன்னை நம்பினவங்களுக்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்க. இடம், மனை, பொன், பூமி இதெல்லாம் இவங்களுக்கு சரன்னு சேருங்க. மகர ராசியாக இருந்தால் சரன்னு சேரும். ஸ்திர ராசியாக இருந்தால் பொறுமையாக நின்று நிதானமாக சேரும் சொத்து. எப்படி சேர்ந்தாலும் இவங்க வாழ்நாள் முழுக்க அந்த சொத்து இவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு சொத்து வாங்குவாங்க, அதை வச்சு இன்னொரு சொத்து வாங்குவாங்க. இப்படி பொருளாதாரமும் உயர்ந்துக்கிட்டே போகும். ஜாதகரோட குணம் மட்டும் கொஞ்சம் இறுகின குணமாக இருக்கும். ஆனால் உதவின்னு வந்துட்டால் மற்றவங்களுக்கு பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் ஒருத்தனோட கஷ்டத்தை பார்த்து அதுக்கு தகுந்த நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு தான் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அமைப்பு. மற்றவங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியாது இவங்களால். தன்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வாங்க. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்பாங்க. எதிர்பார்ப்பு இல்லாத உதவினா அந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க செய்கிற உதவி தாங்க. பொதுவாகவே மேஷ லக்கணத்தில் பிறந்து அவிட்டம் 1-2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாலும், இல்லை 3-4ஆம் பாதத்தில் பிறந்தாலும், சனி பகவான் நல்ல நிலையில் இருந்துட்டார்னா இவங்க வாழ்க்கை அபரிமிதமான வளர்ச்சியை அடைவாங்க. நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, இப்படி இவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப அற்புதமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். மற்றவங்க போற்றத்தக்கதாக இருக்கும். இவங்களோட குணம் எப்படின்னா, இருக்கிறவன்கிட்ட பிடுங்கி இல்லாதவங்கள்ட்ட கொடுக்கறது தான் இவங்களோட முக்கியமான குணம். இருக்கிறவங்கள்ட்ட துணிஞ்சு பிடுங்குவாங்க, இல்லாதவங்கள்ட்ட கருணையோடு வாரி வழங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதகக்காரங்க தான் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னோட மனைவி, மக்கள், தன்னை சார்ந்தவங்க மேலே அபரிமிதமான அன்பை வச்சுருப்பாங்களே தவிர வெளிக்காட்ட மாட்டாங்க. அதுவும் தன்னோட மனைவி, வாரிசுகள் மேலே ரொம்ப அன்போடு இருப்பாங்க. ஆனால் அதை துளி கூட அவங்கள்ட்ட வெளிக்காட்ட மாட்டாங்க. அதே நேரத்தில் இவங்க அன்புக்காக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க பல பேரால் ஆரம்ப காலகட்டத்தில் ஏமாற்றப்பட்டவராக இருப்பாங்க. ஆகையினால் இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பிட மாட்டாங்க. நம்பிட்டால் அவங்கள கைவிட மாட்டாங்க கடைசி வரைக்கும். இவங்க வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் எந்த அமைப்பில் ஜாதகத்தில் இருந்தாலுமே இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் போல் பாதுகாக்கக்கூடிய அமைப்பு தான் செவ்வாய் பகவான். அவங்க தாய் போல் தான் பாதுகாப்பாங்க. அளவுக்கு அதிகமான சக்தியை இந்த ஜாதகருக்கு வாரி வழங்குவார் செவ்வாய் பகவான்.
செவ்வாயோட நட்சத்திரத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம், சிறப்பான நட்சத்திரமும் கூட. பழமொழி சொல்லுவாங்கள்ல, விழித்திரு தனித்திரு பசித்திருன்னு, அதுபோல் இந்த அவிட்ட நட்சத்திரத்தோட சாராம்சம் அப்படி தான் இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்லது.